IPL 2026ல சிஎஸ்கே ஃபினிஷர் யார் யாரு நாம எல்லாம் நினைச்சிட்டு இருந்தா சிஎஸ்கே புதுசா எக்கச்சக்க மான்ஸ்டர்ஸை இருக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. என்ன நடக்குது, சிஎஸ்கே ஃபினிஷிங் உண்மையாலுமே ஸ்கேரியா இருக்கணும் அப்படின்னா யாரெல்லாம் ஆப்ஷன்ஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டா பார்த்துடலாம். அண்ட் கேஸ் நடக்கிறதெல்லாம் பார்த்தா வெங்கடேஷ் ஐயர் டு சிஎஸ்கே ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் மாதிரி தான் தெரியுது. இதில் எக்கச்சக்க இன்ஸுமே இருக்குது. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இது பற்றியுமே டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுத்துடுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். நடக்கிறதெல்லாம் பார்த்தா வெங்கடேஷ் ஐயர் டு சிஎஸ்கே கன்ஃபார்ம் மாதிரி தான் தெரியுது கைஸ். எஸ் கைஸ் எக்கச்சக்க ஹின்ஸ் இதை பற்றி ட்ராப் ஆகிருக்கு. என்ன சிஎஸ்கே இவ்வளோ ஹார்டாக வெங்கடேஷ் ஐயருக்கு போகிறாங்களே, தேவாவா சிஎஸ்கேக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு போகணும்னா பார்த்துலாம் கைஸ். ஃபஸ்ட்டாக வெங்கடேஷ் ஐயர் சிஎஸ்கேக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆன் ஆப்ஷன் கண்டிப்பாக தேவைப்படல கைஸ். ஒரு 50-50 கால் அப்படின்னே சொல்லலாம். வெங்கடேஷ் ஐயர் ஆஸ் அ ஓப்பனர் சிஎஸ்கேக்கு மேபி யூஸ் ஆகலாம். பட் சிஎஸ்கேக்கு அங்கே ஓப்பனாக இருக்க ஸ்லாட்ஸ் அப்படின்னா இல்லை கைஸ். ஒரு சான்ஸ் சிஎஸ்கே எடுத்து பார்க்கலாம். லைக் ஆயுஷ் அண்ட் வெங்கடேஷ் ஐயர் ஓப்பன் பண்ணி சஞ்சு அண்ட் ருத்து ஒரு ஸ்லாட் கீழே விளையாடணும் வெங்கடேஷ் ஐயரோட இன்க்ளூஷனால. சிஎஸ்கே இல்லைப்பா நாங்கள் அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்னா நம்பர் 6லுமே வெங்கடேஷ் ஐயரை சிஎஸ்கேல விளக்க முடியும். பிகாஸ் இந்தியாவுக்காக ஒரு ஃபினிஷெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. ஓகே, அப்போ ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. இப்போ என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் கைஸ் இப்போ சொல்லிடுறேன். லைக் சையத் முஸ்தாக் அலியில் வெங்கடேஷ் ஐயர் நம்பர் 6ல தான் ப்ளே பண்ணுறாரு. ஆக்சுவலாக கைஸ் ரொம்ப புவர் ஃபார்மில் இருக்கார் கைஸ். வித் பேட்டாக இருக்கட்டும் வித் பாலாக இருக்கட்டும் ரெண்டு பக்கமே வெங்கடேஷ் ஐயரால் அந்த நம்பர் 6 ஸ்லாட்டில் போய் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. அப்போ இருந்த எஃபெக்டிவ் வெங்கடேஷ் ஐயர் இப்போ இருக்கார் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கொஷன் மார்க் கைஸ். சுத்தமாக அப்போ இருக்கிற வெங்கடேஷ் ஐயர் இப்போ இல்லை. இப்போ இருக்கிற வெங்கடேஷ் ஐயர் ஒரு கம்ப்ளீட் சேஞ்சு. டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அப்படின்னா எக்கச்சக்க டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது கைஸ். லைக் லெஃப்ட் ஆர்ம் ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் கிட்ட இவரால் விளையாட முடியாது. ஆஃப் ஸ்பின்னர்ஸ் கிட்ட நல்லா ஸ்ட்ரைக் ரேட் கிடையாது இவருக்கு. அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் முன்னாடியுமே ஸ்ட்ரைக் ரேட் இப்போ ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டேஜில் இருக்குது. வெங்கடேஷ் ஐயர் as ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்கிறதுலாம் இப்போ கரெக்டாக தப்பாக தான் தெரியுது கைஸ். பிகாஸ் வெங்கடேஷ் ஐயர் இப்போ ஒரு பியூர் பேட்டர் மாதிரி தான் தெரியுது. போலிங் ரொம்ப ரேராக இருக்குது போடுறதுக்கு. ஸோ சிஎஸ்கே காம்பினேஷனுக்கு வெங்கடேஷ் ஐயர் சுத்தமாக செட்டாகவே மாட்டார். பட் சிஎஸ்கே விடுற மாதிரி தெரியல. எங்களுக்கு வெங்கடேஷ் ஐயர் கண்டிப்பாக தேவை அப்படின்னு போகிற மாதிரி தான் தெரியுது கைஸ். எஸ் கைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் எக்கச்சக்க அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு இதெல்லாம் உண்மையாக தான் தெரியுது கைஸ். பிகாஸ் வெங்கடேஷ் ஐயருக்கு சிஎஸ்கே அப்ரோச் பண்ணியிருக்காங்களாமா. லைக் வெங்கடேஷ் ஐயர் நாங்கள் உங்களை எடுக்க போகிறப்ப ஆல் அவுட் போய் எடுக்க போகிறோம், எங்களுக்கு நீ நம்பர் 6 ஸ்லாட்டை விளையாடி கொடுப்பா அப்படின்னு கேட்டுருக்காங்களாமா. அண்ட் வெங்கடேஷ் ஐயருமே அதுக்கு ஓகே நான் விளையாடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாராமா. ஸோ அதுக்காக தான் நான் இப்போ சொன்னேன் லைக் நம்பர் 6 ஸ்லாட்டில் தான் சையத் முஸ்தாக் அலி ஒரு ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. ஸோ அங்கே விளையாடி பார்த்துன்னு இருக்காரு ஒரு டெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அண்ட் ப்ராக்டிக்கலாக எல்லாமே செட் ஆகுது கைஸ். அண்ட் ஆஷ்னாண்ட் இருக்கட்டும் டாகாக இருக்கட்டும் எக்கச்சக்க எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே சொன்னாங்க வெங்கடேஷ் ஐயரை சிஎஸ்கே எடுக்க தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கான்வர்சேஷன் உண்மையாக இருந்திருந்தனா சான்சஸ் தான் அதிகமாக தெரியுது. எஸ் சிஎஸ்கே இன்டர் கொடுத்துருக்காங்க லைக் வெங்கடேஷ் ஐயருக்கு போக தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஓகே ப்ரோ எடுத்துன்னு போட்டு விடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். மேபி ஆஸ் அ பேக்கப்பாக கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக வெங்கடேஷ் ஐயர் அவ்வளோ லோ ப்ரைஸுக்கு போக மாட்டார். மினிமம் ஒரு 12 crores போவார். ஸோ சிஎஸ்கே 12 crores வெங்கடேஷ் ஐயரை தூக்குனாங்க அப்படின்னா கட்டிட்டாங்க சிஎஸ்கே தலையில் வெங்கடேஷ் ஐயர் அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் கம்ப்ளீட்டாக மாட்டிக்கோங்க சிஎஸ்கே. பிகாஸ் அவங்க ஃபில் பண்ணுற ஸ்பின்னர் ஸ்லாட் ஆல்ரவுண்டர் ஸ்லாட் எங்கேயுமே சிஎஸ்கேல ஃபில் பண்ண முடியாது. ஜஸ்ட் வெங்கடேஷ் ஐயர் ஒரு பியூர் பேட்டரை வச்சுன்னு முடிச்சிக்கணும். எஸ் கைஸ் சிஎஸ்கே பெரிய ரிஸ்க் எடுக்க போகிறாங்க. அது எவ்வளோ பேக் ஃபயர் ஆக போதா இல்லைனா அதுதான் ஒரு ஸ்ட்ரென்த்தாக மாற போதா அப்படின்னு தெரியல. பட் வெங்கடேஷ் ஐயர் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே இப்போ இருக்க சிச்சுவேஷனில் கன்ஃபார்ம் எடுக்கிறதுன சான்ஸ் அதிகமாக தெரியுது. பட் எல்லாருமே கேகேஆர் கையில் இருக்குது. கேகேஆர் எப்படியாச்சும் வெங்கடேஷ் ஐயரை பைபேக் பண்ணிவிடுங்க. எங்கள் டீமு காம்பினேஷனுக்கு கண்டிப்பாக வெங்கடேஷ் ஐயர் செட் ஆக மாட்டார் கைஸ். நேச்சுரலாக பிளேயர் வைஸ் வெங்கடேஷ் ஐயரை எதுவுமே சொல்ல விரும்பல. செம்மையான பிளேயர். பட் சிஎஸ்கே காம்பினேஷனுக்கு செட் ஆக மாட்டார் கைஸ். நீங்கள் சொல்லுங்கள் கைஸ் லைக் வெங்கடேஷ் ஐயர் சிஎஸ்கேக்கு தேவையா இல்லையா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க கைஸ். ஓகே கைஸ் இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே சிஎஸ்கே ஃபினிஷிங் கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். லைக் சிஎஸ்கே ஃபினிஷிங் மான்ஸ்டர் ஸ்கேரி அன்பீட்டபுளாக மாறணும் அப்படின்னா டெஃபினட்டாக நான் சொல்ல போகிற லிஸ்ட்டில் ஏதாச்சும் ஒரு பிளேயரை சிஎஸ்கே எடுத்துன்னு வந்தே ஆகணும். அண்ட் ப்ராபபிளாக சிஎஸ்கே கன்ஃபார்மாக எடுத்துன்னு வரதுனா சான்சஸ் ரொம்ப அதிகமாக தெரியுது கைஸ். பிகாஸ் சிஎஸ்கே ஆர் நீங் டு பை அ ஃபினிஷர். நேற்றுக்கு இல்லை நேற்றுக்கு ரசலை சிஎஸ்கே எடுக்க போகிறாங்க கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி லியோ கொடுத்த என்டெல்லாம் பார்த்து தெரிய வந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக ரசல் இப்போ இல்லை. ஸோ டெஃபினட்டாக சிஎஸ்கே ஒரு மான்ஸ்டர் ஃபினிஷர் பக்கம் டார்கெட் பண்ண தான் போகிறாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் எக்கச்சக்க மான்ஸ்டர் ஃபினிஷர்ஸ் இருக்காங்க. டெஃபினட்டாக சிஎஸ்கே இதில் 1 or 2 buys பண்ண தான் போகிறாங்க. யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு இப்போ வேணா பார்த்துடல கைஸ். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம எல்லாம் என்ன நினச்சோம் கைஸ், இந்த ரிட்டன்ஷன் ரிலீஸுக்கு முன்னாடி சிஎஸ்கே இவரால் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு இருந்தோம். எஸ் கைஸ் சல்மான் நிசார்.
பட் இப்போ சிஎஸ்கே கிட்ட இருக்க பர்ஸை பார்த்தா சிஎஸ்கே டெஃபினட்டாக சல்மான் நிசார் ஈஸியாக எடுத்துன்னு வந்துட முடியும். தெரியாதவங்களுக்கும் சொல்லிக்கிற கேஸ், கேரளாவை சேர்ந்த 6 சீட்டிங் மான்ஸ்டர் கேஸ் இவரு டெஃபினட்டாக ஒன் ஃபார் த ஃபியூச்சர் செம்மையாக ஃபினிஷ் பண்ணி கொடுக்காரு. இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இந்த நம்பர் 6 வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். பட் சல்மான் நிசாருக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாத போல இருக்கு. ஃபினிஷிங்னா தரமாக பண்ணி கொடுக்குறாரு கேஸ். அண்ட் டெஃபினட்டாக கைஸ் நான் 100% சொல்கிறேன், சிஎஸ்கே சல்மான் நிசாருக்கு பிட் போட தான் போகிறாங்க. பிகாஸ் சிஎஸ்கேடைய டேலண்ட் ஸ்கவுட் கேரளாவை சேர்ந்தவர் அண்ட் சஞ்சு சாம்சன் கண்டிப்பாக சல்மான் நிசாரை எடுங்க அப்படின்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தான் போகிறாரு. அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது தப்பே கிடையாது கைஸ். சரியான ஒரு பிளேயர், ஒன் ஃபார் த ஃபியூச்சர். டெஃபினட்டாக சிஎஸ்கே ஃபினிஷிங்கில் எடுத்து போடலாம். லைக் சிஎஸ்கே ஒரு எடுத்தாங்க ஆப்ஷனில் அப்படின்னா டெஃபினட்டாக ஸ்ட்ரைட் ஆப்ஷனாக 11ல் விளையாட தான் போகிறார் இவர். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் டேலண்டட் கைஸ் லைக் சல்மான் நிசார் டெஃபினட்டாக சிஎஸ்கே சல்மான் நிசாரை போய் எடுத்து வரதா போகிறாங்க. ஸ்ட்ரைட் அவே பிளேயிங் லெவலில் சான்ஸுமே இருக்குது கைஸ் இருக்கு. அண்ட் அடுத்ததா லியாம் லிவிங்ஸ்டன். எஸ் கைஸ், சிஎஸ்கே டெஃபினட்டாக எடுக்க போகிற ஒரு பிளேயர், ஃபாரின் பிளேயர் அப்படின்னா லியாம் லிவிங்ஸ்டன் டாப்பில் இருப்பார். லியாம் லிவிங்ஸ்டனை சிஎஸ்கே நம்பர் 6 விளையாட வைக்க முடியும் அப்படின்னா எஸ் கைஸ் சான்சஸ் இருக்குது. பட் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லியாம் லிவிங்ஸ்டனால் மேட்சை ஃபுல்லாக டீப்பாக எடுத்துன்னு போய் ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியாது. ஷார்ட் கேமியர்ஸ் டெஃபினட்டாக லியாம் லிவிங்ஸ்டன் விளையாடி கொடுப்பாரு. லைக் ஒரு 10 பாலுக்கு 20-25 ரன்ஸ் அடிச்சு கொடுப்பாரு. அண்ட் அதுவுமே சிஎஸ்கேக்கு தேவைப்படுது கைஸ். பட் இப்போ லியாம் லிவிங்ஸ்டனை சிஎஸ்கே எடுத்துன்னு வராங்க அப்படின்னா டெஃபினட்டாக இன்னொரு ஃபினிஷிங் ஆப்ஷனை சிஎஸ்கே பார்த்தாகணும். பட் இதுவுமே சிஎஸ்கேக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்க போகுது கைஸ். ஸோ லியாம் லிவிங்ஸ்டனுமே சிஎஸ்கேடைய ஸ்ட்ரைட் ஆப்ஷனில் இருக்கதா போகிறாரு. ஸோ அடுத்ததாக கில்லர் மில்லர் இருக்கிறதுனா சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. லைக் பத்ரியா இருக்கட்டும், ஆஷ்னாவாக இருக்கட்டும், எல்லாருமே சொல்கிறாங்க லைக் கில்லர் மில்லரை சிஎஸ்கே எடுத்துன்னு வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பிகாஸ் ஆப்ஷன் இந்த 2026 ஆப்ஷனில் ஏதாச்சும் பிளேயர் இருக்காங்க அப்படின்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ மில்லர் ஒரு ஆப்ஷனில் இருக்கிறாரு. ஸோ டெஃபினட்டாக ஃபார்முலையுமே இல்லை மில்லர் அப்படின்னா கண்டிப்பாக அவ்வளோ ஹை ப்ரைஸுக்குமே போக மாட்டார். பெஸ்ட் ஆப்ஷன் சிஎஸ்கே ஒரு ரிடம்ஷன் கொடுக்கலாம் மில்லருக்கு. ஸோ டெஃபினட்டாக மில்லருமே சிஎஸ்கேயோட ஆப்ஷன்ஸில் இருப்பார். அண்ட் மில்லர் டெஃபினட்டாக கைஸ் ஒரு ஃபினிஷர் ரோலில் சிஎஸ்கே எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னா சம்பவம் உறுதி தான் கைஸ். ஸோ இந்த 3 மான்ஸ்டர் 6 சீட்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இதில் எனக்கு பர்சனலாக 2 பிளேயரை சிஎஸ்கே எடுக்கணும் அப்படின்னா சல்மான் நிசார் அண்ட் லியாம் லிவிங்ஸ்டன் இருக்க போகிறாங்க கைஸ். நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட 2 பிளேயர்ஸ் இந்த லிஸ்ட்டில் யார் இருக்க போகிறாங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் கைஸ். அண்ட் கைஸ் இப்போதான் லைக் ஒரு அப்டேட் வந்திருக்கு. கிரிப்பர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 355 பிளேயர்ஸில் 350 பிளேயர்ஸ் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்களாமா. அண்ட் 35 நியூ நேம்ஸ் ஆட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அண்ட் குவிண்டன் டிகாக் அதில் ஒரு பெரிய நேமாக இருக்கிறாராமா. டெஃபினட்டாக இந்த பிளேயர்ஸுடைய செட்டெல்லாம் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு சீக்கிரமாக அப்டேட் பண்ண பார்க்குறேன். ஸோ இவ்வளோ கைஸ் இந்த வீடியோ. நான் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ்.